வெல்கம் டு சைன் லைஃப். இன்னைக்கு ஈவினிங் மேலே எங்கள் ஏரியாலலாம் கிளைமேட் சேஞ்ச் ஆகிருச்சு. ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஆனியன் பக்கோடா தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு நீல வாக்கில் ஆனியனை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை இதையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கோங்க. இல்லை சீரகத்தூள் இருந்தால் சீரகத்தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் கடலை மாவு, இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாரி மறந்துட்டேன், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம். ஆனியனில் இருக்க தண்ணியே நமக்கு போதுமான அளவுக்கு செட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் காஞ்சிட்ட உடனே ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு எடுத்து நமக்கு உதிரி உதிரியாக வேணும்னா உதிரி உதிரியாக போட்டுக்கோங்க. இல்லை ரவுண்டாக போட்டிங்கன்னா ஆனியன் பக்கோடா ரெடி ஆயிரும். நான் ஈவினிங் டின்னருக்குமே சேர்த்து தான் ரெடி பண்ணியிருந்தேன். இன்றைக்கி ஆனியன் பக்கோடா குழம்பு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு டின்னருக்கும் சேர்த்தே ரெடி பண்ணிட்டேன். கிறிஸ்பியாக, சிம்பிளாக, டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் தி வாட்சிங்.